வணக்கம் மேடம். என் பேர் செல்வம். சூர்யான்னு ஒருத்தர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். சார், லேடிஸ் ஒன்லி, தெரியும்ல? தெரியும் மேடம். என் தங்கச்சி வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக என்ன செய்யறதுன்னு புரியாம இது வரைக்கும் என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டேன். கடைசியா தான் உங்களை தேடி வந்திருக்கேன். வயிற்றுல ஒரு கருவை சுமந்துக்கிட்டு வாழ வழி இல்லாம தவிச்சிட்டு இருக்கா மேடம். எப்படியாவது அவ புருஷனை அவளோட சேர்த்து வைங்க மேடம். வாட் டு யூ மீன்? ஆமா மேடம், நான் சொன்ன சூர்யா தான் என் தங்கச்சியோட வீட்டுக்காரரு. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி இப்ப என் தங்கச்சி மாசமா வேற இருக்கா. ஆனா அந்த ஆளு இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் தங்கச்சி ஒதுக்கி வச்சு சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ராஸ்கல், யாருங்க அந்த ஆளு? எங்க இருக்கான்? பாத்தீங்களா மேடம், கேள்விப்பட்ட உங்களுக்கே இவ்வளவு கோவம் வருதுன்னா சம்பந்தப்பட்ட எனக்கு எப்படி இருக்கும்? அதை விட பாதிக்கப்பட்ட என் தங்கச்சி எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மேடம். அந்த மனுஷன் அடிக்கிறது கொஞ்ச நஞ்ச கூத்து இல்ல மேடம். காயத்ரின்னு ஒரு பொண்ணை சேர்த்து வச்சுக்கிட்டு அவ தான் என் பொண்டாட்டின்னு அழிச்சாட்டம் பண்ணிட்டு இருக்காரு. என் தங்கச்சி சுப்பு தன் புருஷன் காலடியே கதின்னு கிடந்தவ. அவளை இன்னைக்கு எட்டி உதச்சு வீட்டை விட்டு வெளில துரத்தி இல்லாத கொடுமையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு மேடம். நாங்களும் எத்தனையோ விதமா கேட்டு பார்த்துட்டோம், எவ்வளவு விதமா நல்லபடியா எடுத்து சொல்லி பார்த்துட்டோம். ஆனா என் மாப்பிள்ள திருந்துற மாதிரி இல்ல. வேற வழி தெரியாம தான் உங்ககிட்ட வந்து நிக்கிறேன். இந்த பிரச்சனைக்கு மட்டும் உடனடியே தீர்வு கிடைக்கலன்னா என் தங்கச்சி தற்கொலை பண்ணிப்பாளோன்னு ரொம்ப பயமா இருக்கு மேடம். கம்ப்ளைண்ட் எழுதிட்டு வந்திருக்கீங்களா? இருக்கு மேடம். அவர் பேர் என்ன சொன்னீங்க? அவர் பேர் சூர்யா மேடம். அவர் பேரு, அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே அதுல எழுதியிருக்கேன் மேடம். டோன்ட் வரி மிஸ்டர் செல்வம். உங்க புகார் நியாயமா இருந்தா கண்டிப்பா நாங்க அவர் மேல ஆக்ஷன் எடுப்போம். உன் தங்கச்சி கூட வாழ வைக்கிறதுக்கு சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை நாங்க அவசியம் செய்வோம். நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். அது ஒரு நிமிஷம். என்னம்மா? கோயிலுக்கு அத்த போறீங்க? ஆமாம்மா. நீயும் வரியா? என்ன ரேணுகா? இல்லத்த, நீங்க போயிட்டு வாங்க, நான் வரல. என்னம்மா, என்ன பிரச்சனை உனக்கு? அது வந்து ஒண்ணு இல்லத்த, நீங்க கிளம்புங்க. என்னன்னு கேக்குறேன்ல, என்கிட்ட என்ன தயக்கம் உனக்கு? ரேணுகா, என்னம்மா இது? இப்ப எதுக்கு அழற? இதோ பாருமா, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. சாரி அத்த. எதுக்கு சாரி? இப்ப நீ எதுக்கு அழறேன்னு சொல்லு. உங்களை ஒண்ணு கேப்ப, தப்பா நினைக்க மாட்டீங்கல்ல? நிச்சயமா மாட்டேம்மா, விஷயத்த சொல்லு. அவருக்கு கையில தவிர வேற ஏதாவது பொண்ணோட இதுக்கு முன்னாடி தொடர்பு இருந்திருக்கா அத்த? சுரேஷ்கா, தயவு செஞ்சு நான் அப்படி கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க அத்த. நேத்துல இருந்து எனக்கு ஒரு பெரிய தலைவலியா இருக்கு. யாரோ ஒருத்தி, யாருன்னு தெரியல, பேரு கூட சொல்லாம எனக்கு போன் பண்ணி உன் புருஷனுக்கு வேற ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்குன்னு சொல்றா. கடுப்பாய் போனை வச்சுட்ட. ஆனா அப்ப இருந்து அதே நினைப்பாவே இருக்கு. இவ்வளவுதானா? நான் என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துட்டேன். இதோ பாரு ரேணுகா, சுரேஷ பத்தி எனக்கு நல்லா தெரியும். அது அவன் ஏன் பிள்ளைங்கிறதுனால சொல்லலமா, உண்மையிலேயே அவன் ரொம்ப தங்கமான பையன். சின்ன வயசுல இருந்தே அவனை நான் அப்படித்தான் வளர்த்திருக்கேன். அப்பா இல்லாத பசங்க படுற எந்த கஷ்டமும் அவன் படக்கூடாதுன்னு நானே அப்பாவா, அம்மாவா, ஃப்ரெண்டா எல்லாமாவும் நான் இருந்திருக்கேன். அதனாலதான் அத்த நான் வெக்கத்தை விட்டு இது உங்ககிட்ட வந்து கேட்டேன். அவன் பொண்ணுங்களோட பொதுவா பேசவே மாட்டாமா. சிரிப்புன்னு அவனுக்கு ஒண்ணு வந்ததே
உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம்தான். ஏன் நீயே அவன் கூட ஆபீஸ்ல வேலை பார்த்தவ தானே? அங்க அவ எப்படி இருப்பான்னு உனக்கு தெரியாதா? தெரியும் அத்தை. அதான் யோசிக்கிறேன். ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்க ரேணுகா, எல்லா மனுஷங்களுக்கும் கண்ணுக்கு தெரியாத எதிரிங்கன்னு எங்கேயாவது இருப்பாங்க. காரணம் என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனா நம்மள பழி வாங்கணும், நம்மளுக்கு கெடுதல் செய்யணும்னு யாருக்காவது ஒரு மோட்டிவ் இருக்கும். எல்லாருக்குமே வா. கண்டிப்பா இருக்கும்மா. ரோட்ல போறப்போ யாரோ ஒருத்தன் வேகமா கார் ஓட்டிக்கிட்டு போறான்னு வெயி, நம்ம மேல சேர்த்து அடிச்சிட்டு போனானா சட்டுன்னு ஒரு கோவம் வரும் பாரு. அப்ப நம்ம வாயில என்ன வார்த்தை வரும், எப்படி சபிப்போன்னு நமக்கே தெரியாது. நமக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம் முன்ன பின்ன தெரியுமா? இல்ல அவன்தான் வேணும்னு சேர்த்து அடிச்சிட்டு போனானா? எதுவுமே இல்ல. ஆனா அந்த நிமிஷம் அவன் தலை நம்ம வாயில உருளும். அப்படின்னா அந்த நிமிஷம் அவனுக்கு நாம எதிரின்னு அர்த்தம். இப்படித்தாம்மா எல்லாமே அர்த்தமில்லாத கோவத்தோட விளைவுதான் இதெல்லாம். அவன் பிசினஸ் பண்றவன், தொழில 1008 நட்பு, அதை விட அதிகமா பகை இருக்கத்தான் செய்யும். பொறாம பிடிச்ச யாராவது இப்படி போட்டு பார்க்க நினைச்சிருக்கலாம். நீ இதெல்லாம் பெருசா நினைச்சுக்காதம்மா. நான் கேட்டேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. இது அவருக்கு தெரிய வேண்டாம். இத நீ சொல்லவே வேணா ரேணுகா. நானும் உன் வயசை தாண்டிதான் வந்திருக்கேன். சரி, நீ போய் நிம்மதியா வேலைய பாரு. உன் புருஷனுக்கு கால் மட்டும்தான் பிரச்சனை, மனசு சொக்க தங்கம். நான் கோவிலுக்கு போயிட்டு வரேன். ம். Madam Courier. Welcome to our matrimonial site. We get the alliances and arrange for the meetings. So far, we have completed 1 lakh marriages. ஆண்டவா, அவர் என்ன மாதிரி அஜித் படம் பிடிச்சிருக்கணுமே. Funny girl. செத்தடா நீ. மச்சான் செட் ஆகாது மச்சான். அம்மா சொந்த ஊர் எதுமா? தஞ்சாவூர் தாண்டி டெல்லியில. Of course I know cooking. 36 வயசாச்சு, இனிமே எது கிடைச்சாலும் சாப்பிட வேண்டியதான். And the rest is magical. கோமுட்ட அந்த வெப்சைட் பேரை சொல்லியா? www. கொரியர் வந்திருக்கு மேடம். இந்தாங்க மேடம். ரேணுகா, இதுல ஒரு சைன் போடுங்க மேடம். ஓகே, தேங்க்ஸ் மேடம். சூர்யா, இந்தாங்க. தேங்க்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ. இங்க சூர்யாங்கிறது யாரு? நான் தான். என்ன விஷயம்? செல்வங்கிறவர் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அத சம்பந்தமா உங்களை விசாரிக்க வந்திருக்கோம். கம்ப்ளைண்டா? இவர் என்ன தப்பு பண்ணாரு? நீ யாருமா? நான் இவரோட வைஃப். அப்போ சுப்புங்கிறது யாரு?
மேடம் நீங்க ஒரு நிமிஷம் உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீடைல்ஸையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பரவாயில்ல, இப்படியே சொல்லுங்க. சுப்பு உங்களுடைய வைஃபா இல்லையா? சுப்புவை தள்ளி வச்சுட்டு நீங்க இவங்களோட வாழுறீங்க, அப்படிதானே? நோ நோ, அப்படி இல்லை இன்ஸ்பெக்டர். இது ஒரு வரியில பேசி முடிக்க வேண்டிய விஷயம் இல்ல. இத பாருங்க சூர்யா, ஒரு பொண்ணுக்கு தாலிய கட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்கள கன்சீவ் ஆக்கிட்டு இப்ப நீங்க வேற பொண்ணு கூட குடும்பம் நடத்துறது சட்டப்படி குற்றம். இருங்க சூர்யா. இன்ஸ்பெக்டர், ஆக்சுவலி இந்த விஷயத்துல நான் உன்கிட்ட பேசலமா. இப்ப இவர் என்கிட்ட பதில் சொல்லி ஆகணும். நீங்க சுப்புவை கல்யாணம் பண்ணிட்டு ஏமாத்திருக்கீங்க, அவங்கள டார்ச்சர் பண்ணி வீட்டை விட்டு துரத்திருக்கீங்க, அவங்கள துரத்தி அடிச்சுட்டு இவங்க கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கீங்க. இதுதான் அந்த சுப்புவோட அண்ணன் கொடுத்த கம்ப்ளைண்ட். இத நீங்க மறுக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் மேடம். ஏமா, உன் பேர் என்ன? காயத்ரி. அறிவில்ல உனக்கு? நீ படிச்ச பொண்ணு தானே? ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒருத்தன் கூட வாழறது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு உனக்கு தெரியாது? இப்ப இந்த கேஸ ரிஜிஸ்டர் பண்ணி இந்த ஆளை கொண்டு போய் கோர்ட்ல நிறுத்தினேன்னா கண்ணா மூடிட்டு 7 வருஷம் உள்ள போகணும், தெரியுமா உனக்கு? என்னங்க இப்படி பேசுறீங்க? என் பொண்ணு நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லங்க. ஓ, நீங்க தான் இவங்க அம்மாவா? நல்லா இருக்குதுமா, நீங்க 2 பேரும் சேர்ந்து அடிக்கிற கூத்து. வெக்கமா இல்ல உங்களுக்கெல்லாம்? மேடம் அவசரப்படாதீங்க, முதல்ல இதை படிங்க. என்னது படிங்க. சட்டப்படி காயத்ரி தான் என் பொண்டாட்டி, நான் அவளோட தான் வாழணும்னு கோர்ட்லயே கொடுத்த தீர்ப்போட காப்பி இது. படிங்க. என்ன மேடம் அதிர்ச்சியா இருக்கா? என் விருப்பம் இல்லாம என்ன மிரட்டி என்ன பிளாக்மெயில் பண்ணி அந்த சுப்பு கழுத்துல என்ன தாலி கட்ட வச்சது வேற யாரும் இல்ல, எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் தான். அவங்க என்னையும் காயத்ரியும் பிரிக்க என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க. அதெல்லாம் நான் இப்ப உங்ககிட்ட சொன்னேன்னு வைங்களேன், உங்க கண்ணில் ரத்த கண்ணீரே வந்துரும். அவங்க இந்த காயத்ரியை எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா? பாவம் காயத்ரி எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு சுப்பு இந்த வீட்லயே நம்மளோட சேர்ந்து இருக்கட்டும் தான் சொல்லிட்டு இருக்கா. நான் தான் கோர்ட்டோட தீர்ப்புக்கு அகைன்ஸ்டா பண்ண வேணான்ட்டு சுப்பு வீட்டை விட்டு வெளியே அமிச்சேன். உங்களுக்கு என் மேலேயும் இந்த கோர்ட்டு தீர்ப்பு மேலேயும் சந்தேகம் இருந்துச்சுன்னா ஆன்லைன்லயே நீங்க இந்த கோர்ட்டு தீர்ப்பை படிச்சுக்கலாம். அதுலயே ஃபுல் வெர்ஷனும் இருக்கு. சாரி மிஸ்டர் சூர்யா, காயத்ரி தான் உங்க முதல் வைஃபா? இதெல்லாம் செல்வம் எனக்கு சொல்லவே இல்லையே. எப்படிங்க சொல்லுவாரு? அந்த ஆளுக்கு என் பொண்ண ஒழிச்சு கட்டணுங்கிற ஒரே எண்ணம். சொன்னா நம்புவீங்களா? என் பொண்ண கொல்றதுக்கு கூலிப்படையை ஏவி விட்டவருங்க அவரு. அம்மா கொஞ்சம் சும்மா இருக்கியா? மேடம், எங்க பிரச்சனைய நாங்க பாத்துக்கிறோம். சுப்புவும் இவரோட வைஃப் தான். பட் அவளுக்கு முன்னாடி எனக்கும் இவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறது தான் சட்டப்படி உண்மை. எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைய எப்படியாச்சும் சுமூகமா தீர்த்துக்கணும்னு தான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல இந்த மாதிரி புதுசு புதுசா ஏதாவது ப்ராப்ளம் வந்தாதான் ரொம்ப வேதனையா இருக்கு. சாரி மிஸ்டர் சூர்யா, எப்ப கோர்ட்டே காயத்ரி தான் உங்க வைஃப்னு கன்ஃபார்ம் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்களோ இதுக்கு மேல செல்வம் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல எந்த அர்த்தமும் இல்ல. நீங்க சட்டப்படி அந்த பொண்ணுக்கு டைவர்ஸ் பண்ற வழிய பாருங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. இந்தாங்க, நான் வரேன். பாத்தியா காயத்ரி அந்த செல்வம் பண்ண காரியத்தை? ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு மாப்ள. வேற என்னத்த அவனுக்கு பண்ண தெரியும்? பாரதேசி. ஒண்ணு பொறுக்கிட்டு போய் ஹெல்ப் கேட்பான், இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு எம்எல்ஏ கம்ப்ளைண்ட் கொடுப்பான். இன்னைக்கு நான் அவனை என்ன பண்றேன்னு பாருங்க. ஐயோ சூர்யா, சூர்யா. அம்மா, Welcome to our matrimonial site. We get the alliances and arrange for the meetings.
So far, we have completed 1 lakh marriages. ஆண்டவா அவர் என்ன மாதிரி அஜித் படம் பிடிச்சிருக்கணுமே. ஃபன்னி கேர்ள். செத்தடா நீ. மச்சான் செட் ஆகாது மச்சான். அம்மா சொந்த ஊர் எதுமா? தஞ்சாவூர் தாண்டி டெல்லியில். Of course I know cooking. 36 வயசாச்சு. இனிமேல் எது கிடைச்சாலும் சாப்பிட வேண்டியதான். And the rest is magical. கோமுட்ட அந்த வெப்சைட் பேரை சொல்லியா? www. செல்வம் யோ செல்வம் யோ செல்வம் வெளில வாயா. யோ செல்வம். மாப்ள ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? உனக்கு என்ன அவ்வளவு திமிரா? என் மேல போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ட? போலீஸ் உடனே ஆக்ஷன் எடுத்துருவாங்கன்னு எதிர்பார்க்கறியா? என்ன 2 பொண்டாட்டி கட்டினவன் சொல்லி என்ன உள்ள தூக்கி போட்டுருவான்னு பாக்குறியா? இல்ல உன் தங்கச்சியோட வாழணும்னு சொல்லி உத்தரவு போடுவாங்கன்னு எதிர்பார்க்கறியா? இதோ பாரு, நீ நினைக்கிறது எதுவும் நடக்காது. என்ன யாருன்னு நினைச்ச? சூர்யாடா, மனசாட்சிக்கு மட்டும் பாய்ந்தவன். சூர்யா, என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எங்க அண்ணன் உங்களை என்ன பண்ணாரு? ஏச்சி பாய மூடு. ஏய் உங்க நடிப்புக்குள்ள ஒரு அளவே இல்லையாடி? குடும்பம் மாடி இது? சாக்கடை எங்க வந்து சேர்ந்தீங்க? உங்க எல்லார் மண்டலையும் சாக்கடை தான் ஓடிட்டு இருக்கு. ஒன்னா அடியாள வச்சு கொலை பண்ண வேண்டியது, இல்ல நல்லவங்க மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒளிஞ்சு நின்னு வேடிக்கை பார்க்க வேண்டியது. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? மாப்பிள, இப்ப நீங்க எதுக்கு இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்கன்னு ஒண்ணும் புரியல. தயவு செஞ்சு கொஞ்சம் புரியும்படியே சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் மாப்பிள. என்னது பேசி தீர்த்துக்கலாமா? உன் புருஷன் பண்ணிட்டு வந்த காரியத்துக்கு அவனை வெளியே இழுத்து போட்டு வெட்டி இருப்பேன். போனா போது நின்னு பேசிட்டு இருக்கேன். மாப்ள தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க நடந்துக்கிறது மட்டும் சரியா? என் தங்கச்சி எதுக்கு இப்படி பழி வாங்குறீங்க? அவ என்ன பாவம் பண்ணா? வாழ வேண்டிய பொண்ணு மாப்பிள. அவ வயித்துல குழந்தையோட ஒவ்வொரு நாளும் உங்களையே நினைச்சுக்கிட்டு பைத்திய மாதிரி கதறிக்கிட்டு இருக்கா. புள்ள பிறக்கிறப்பாவது தம் புருஷன் பக்கத்துல இருப்பானான்னு தவியா தவிச்சிட்டு இருக்கா. என் ரத்தம், என் உசுறு அவ. அவளுக்காக நான் இந்த அளவு கூட செய்யலனா நான் என்ன அண்ணா? நானு என்ன செஞ்சீங்க? என்கிட்ட சொல்லாம என்ன பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்க? ஏய் நிறுத்துறி. நடிக்காதன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. இங்க பாரு, நீங்க எல்லாரும் பேசி வச்சு நாடகம் ஆடுறது எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஏய் எம்எல்ஏ நீ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறியா? நீ அம்ச்சு வச்ச பொம்பளை போலீஸ் என் வீட்டுக்கு வந்தாங்க. நான் கோர்ட் உத்தரவை காமிச்ச உடனே எனக்கு சல்யூட் அடிச்சுட்டு போயிட்டாங்க. என்னைய முழிச்சிட்டு இருக்க? எங்க அப்பா அம்மா நீ உன் தங்கச்சி எல்லாரும் சேர்ந்து கூத்தடிச்சீங்களே, அந்த கேஸ் கூட கோர்ட்டுக்கு வந்துச்சுல, அத பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். அந்த தீர்ப்புல என்ன சொன்னாங்க? காயத்ரி தான் என் பொண்டாட்டி, நான் அவளோட தான் வாழணும்னு சொன்னாங்கல்ல, அத பத்தி தான் நான் சொல்றேன். அத காமிச்ச அப்புறமா எந்த போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணும்? என்னென்ன இதெல்லாம்? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாதா? சூர்யா, தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. எங்க அண்ணன் இப்படித்தான் லூசுத்தனமா ஏதாவது செஞ்சு வச்சிருவாரு. அதுக்கு நான் விலை கொடுக்க வேண்டி இருக்கு. சூர்யா வேண்டாம் சூர்யா, தயவு செஞ்சு என் மேல கோவப்படாதீங்க. எனக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியவே தெரியாது. எங்க அண்ணன் சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் சூர்யா. சீ பாய மூடு. யோ இந்தாயா பத்திரம், உள்ள போய் பொறுமையா படிச்சு பாரு. நீ என் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு நான் கொடுக்கிற பதில். புரியல? விடுதலை பத்திரம். காயத்ரி தான் என் பொண்டாட்டின்னு கோர்ட்டே சொன்னதுக்கு அப்புறம் இவன் எதுக்கு தண்டத்துக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்? அதான் சட்டப்படி உன் தங்கச்சியை டிவோர்ஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். சூர்யா,
வேணாம் சூர்யா, இதெல்லாம் தப்பு. தயவு செஞ்சு எங்க அண்ணன் செஞ்சதை மன்னிச்சிருங்க. இந்த பத்திரம் எல்லாம் வேண்டாம் சூர்யா, ப்ளீஸ், சொன்னா கேளுங்க. என்னங்க சொல்லுங்களே, கேட்டுட்டு நீங்க பேசாம நிக்கிறீங்களே. மாப்பிள்ள, கோவத்துல இந்த மாதிரி எல்லாம் முடிவு எடுத்துறாதீங்க. உங்களை நான் கெஞ்சி கேக்குறேன். கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இது ஒண்ணும் கோவத்துல எடுத்த முடிவு இல்ல. இது நிதானமா யோசிச்சு இதுதான் சரின்னு எப்பவோ எடுத்த முடிவு. பத்திரம் மட்டும் தான் இன்னைக்கு எழுதி எடுத்துட்டு வந்திருக்கேன். யோ செல்வம், இன்னைக்கு சொல்றேன், நம்ம 2 பேருக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. மரியாதையா உன் தங்கச்சி கிட்ட இந்த பத்திரத்துல இருந்து கையெழுத்து வாங்கி எனக்கு ரிஜிஸ்டர் போஸ்ட் இல்லாட்டி என்கிட்ட நேர்ல வந்து கொடு. இதுக்கும் மேல நீங்க ஏதாவது வில்லங்கம் பண்ணணும்னு நினைச்சேங்க, இந்த சூர்யாவை நீங்க வேற மாதிரி பாப்பீங்க சொல்லிட்டேன். சூர்யா, ப்ளீஸ் சூர்யா, டைவர்ஸ்ல வேண்டாம் சூர்யா. இந்த நடிப்பு வேணாம் தானே சொல்லிருக்கேன். சூர்யா, ப்ளீஸ் சூர்யா. சூர்யா, சூர்யா, என்ன புரிஞ்சுக்கோங்க சூர்யா. இப்ப திருப்தியான இதுதான் நீ என்ன வாழ வைக்கிற லட்சணமா? நான் உங்களை கேட்டலாம், ஏன் இப்படி முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்கீங்க? அது இல்ல சுப்பு, நான் வந்து வேண்டாண்ணே, பேசாதீங்க. பாருங்க நீ எப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்காருன்னு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எப்படி அவரை சமாதானப்படுத்துவேன்? ஐயோ, என்னைக்காவது ஒரு நாள் சூர்யா என்ன புரிஞ்சு பாருன்னு மனசுல ஒரு சின்ன நப்பாசை இருந்தது. இப்ப அதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சு. கடவுளே, ஏன் இப்படி சோதிக்கிற?